இது நம்மளும் சொல்லுது. உலகத்திலேயே ஆக சிறந்த 1ஆம் நம்பர் ஓடுகாலி உசேன் போல்ட் கிடையாது, திருட்டு திமுக காரணங்க தான். இது நம்மளெல்லாம் வந்து பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு கிராமத்துல தளபதி செய்த சாதனைகளை கேளுங்க. எந்த ஆபீஸ்லயும் லஞ்சம் வாங்க பயப்படுறாங்க, கை நீட்டி காசு வாங்க பயப்படுறான். இன்னைக்கு 50 வருஷமா நாங்க 75 வருஷம் கட்சி ஆலமரம் விழுது மரம் வெங்காய மரம்னு சொல்லிட்டு இருக்குது. 50 வருஷமா ஒரு கிராமத்துக்கு பஸ் கிடையாது. எத்தனை வருஷம்? 50 வருஷம். அந்த பிள்ளைங்க 16 கிலோமீட்டர் போய் படிக்குது. எப்படி போகுதுங்க? நடந்து போகுது. அங்க வர மாட்டு வண்டியில போகுது. ஒரே ஒரு காணொலி தான் அந்த பிள்ளைங்க போட்டுச்சு. விஜய் மாமா, எங்க ஊர்ல பஸ் இல்ல, நாங்க இத்தனை கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு போய் படிச்சுட்டு வரோம்னு உடனே அந்த கிராமத்தை ஆய்வு செய்து அந்த பிள்ளைகளுக்காகவே அந்த கிராமத்தில் இன்றைக்கு போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி பஸ் கொடுத்தவர் என் தலைவர். 50 வருஷமா என்ன பண்ணிட்டு எப்படி திருடலாம்னு யோசிச்சு இருந்திருப்பாரு. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், திருட்டு உருட்டு மொத்தமா சுருட்டு, அவ்வளவுதான். நம்மள சொல்றது கொள்கை தத்துவம் இல்ல, கொள்கை இல்ல. திமுக பெரிய கொள்கை இருக்கு. என்ன கொள்கை? திருட்டு உருட்டு சுருட்டு. இதை விட வேற கொள்கை வேணுமா? சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா அருமையான கொள்கை எல்லாம் உள்ளது. பாதி வெயில போட இவங்களை பேச்சு மட்டும்தான். சிஎம் பேச மாட்டாரு, விஜய் அவர்கள் பேச மாட்டாரு, வாயை திறக்க மாட்டாரு. ஏன்னா பேசி 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 75 வருஷமா என் நாட்டை நாசமாக்கி வச்சிருக்கீங்க. என் தலைவருக்கு சொல்லல, அவர் செயல். என் தலைவர் தான் உண்மையான செயல் வீரர். அவர் பேசுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வரலங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்யறதுக்காக வந்திருக்கிறவர் அவர். வாயத்தரங்க சிஎம், பேசுங்க சிஎம், ஏன் மௌனமா இருக்கிறீங்க? லாக்அப் டெத்தோடு நடந்து போச்சு நாகர்கோவில் சிறைச்சாலையில. உடனே திமுக ஆட்சியில ரிப்போர்ட் சொல்லுது 914 லாக்அப் டெத் நடந்திருக்கு கடந்த 5 வருஷம் ஆட்சியிலையும். இதுல பல விஷயத்தை இவங்களே மூடி மாறிச்சானுங்க. அதுக்கு அஜித் குமார் மரணத்திற்கு முதல் எழும்பி குரல் கொடுத்து போராட்டம் நடத்தின ஒரே கட்சி